السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعني وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما علينا البلاغ والله بصير بالعباد. حسبي الله العظيم. அன்பிற்குரிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல் இம்ரானுடைய 16 மற்றும் 17வது வசனத்தினுடைய விளக்கத்தை கடைசியாக நாம் பார்த்து முடித்தோம். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக 18, 19, 20 இந்த மூன்றும் ஒரு வசனத்தொடர். 3 வசனங்கள், இந்த மூன்றும் ஒரு வசனத்தொடர். இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பேசுகிறான்? ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு. ஷஹீதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். என்ன சாட்சி சொல்கிறான் அல்லாஹ்? அன்னஹு, அவன் நிச்சயமாக, லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முதலில் யார் சாட்சி சொல்வது? அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகத்து, அதற்கு அடுத்தபடியாக மலக்குமார்கள் அதற்கு சாட்சி சொல்கிறார்கள். இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க அறிஞர்கள் அதற்கு சாட்சி சொல்கிறார்கள். காயிமன் பில் கிஸ்த், நீதமான முறையில் இறைவனும் மலக்குமார்களும் இல்முடைய கல்வியாளர்களும் அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் வேறு எவரும் இல்லை என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த வசனத்தை முடிக்கும் பொழுதும் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவர் வேறு எவரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்கிறார். அடுத்த வசனம்: இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது அது இஸ்லாம் மட்டும்தான். இன்னதீன இன்தல்லாஹி இஸ்லாம். இன்னதீன், நிச்சயமாக மார்க்கம் என்றால் அது இறைவனிடத்தில், இன்தல்லாஹி இறைவனிடத்தில், அல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டும்தான். وَمَا اخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ. எவர்கள் அவர்களுக்கு வேதமும் கல்வியும் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அசட்டுத்தனமான எண்ணங்களின் காரணத்தினாலும் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலும் இந்த இஸ்லாத்தில் இருந்து அவர்கள் மாறுபட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாரோ, வமை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லா, மேலும் எவர்கள் இந்த வசனங்களை, குர்ஆனுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு தீர்ப்பதில் மிகவும் விரைவானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று இந்த சூரத் ஆல் இம்ரானுடைய 19வது வசனத்தை நிறைவு செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம்: ஃபஇன் ஹாஜூக, உம்மிடத்தில் நபியே, உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், ஃபக்குல், அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய புறத்தில் நான் என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அதற்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்று நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள்.
வமனித்தபஅனி, மேலும் என்னை எவர்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் என்னை போன்று அல்லாஹ்வின் முன்னிலையில் அவர்கள் சாய்ந்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். வக்குல், மேலும் நீங்கள் சொல்லுங்கள், லில்லதீன ஊத்துல் கிதாப், எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ நபி அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், வல் உம்மீன அஸ்லம்து அஸ்லம்து, எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்களை பார்த்தும் எழுத படிக்க தெரியாத பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அடிப்பணிகிறீர்களா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். கேளுங்கள், அவர்களை பார்த்து, வேதக்காரர்களை பார்த்தும் எழுத படிக்க தெரியாத பாமர மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்தும் நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்? அஸ்லம்து, நீங்களும் அல்லாஹ்விற்கு அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர் வழி காட்டுவார். அவர்கள் அதை மறுத்துவிட்டு புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் உம்மீது மார்க்கத்தில் எத்தி வைக்க வேண்டியது மட்டும்தான் கடமை. அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அல்லாஹ் பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கக்கூடியவராக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 20வது வசனத்தை நிறைவு செய்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த மூன்றும் ஒரே வசன தொடரில் இருக்கிறது. இந்த 3 வசனங்களும் ஒரு மிக முக்கியமான வசனங்களாக அறிஞர்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படக்கூடிய வசனம். அதிலும் குறிப்பாக இந்த வசனத்தினுடைய ஆரம்ப வசனம் 18வது வசனம் கல்வியாளர்களுடைய சிறப்பையும் மலக்குமார்களுடைய சிறப்பையும் குறித்து பேசக்கூடிய வசனமாகவும், இறைவன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக அறிஞர்கள் விவாதிப்பது என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்திற்கு சாட்சி சொல்வதற்கு மிக தகுதியானவன் அவன் இறைவன் தான். அப்படிதான் ஒரு விஷயத்திற்கு சாட்சி சொல்வது. இந்த உலகத்தை பொறுத்தளவில் சாட்சியாளர்களுடைய தன்மை மாறும். இவரை விட இவர் சாட்சி சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், இவரை விட அவர் சாட்சி சொன்னால் அது சிறந்ததாக இருக்கும், அவரே சொல்லிட்டாரா அதுக்கு சரியாக தான் இருக்கும். அதே போன்று இறைவன் மனிதர்கள் எல்லாம் தாண்டி மலக்குகளை எல்லாம் தாண்டி சாட்சி சொல்லக்கூடிய விஷயங்களில் மிக தீவிரமான மிக சரியானவன், எல்லோராலும் எவராலும் மறுக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனே முதலில் அந்த சாட்சியை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அவர்களோடு சேர்த்து மலக்குமார்களையும் கல்வி கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களையும் சேர்த்து சொல்வது சம்பந்தமாக பல தகவல்களை இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பல முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு அழகான விளக்கங்களை எல்லாம் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, எதற்காக இந்த வசனம் அருளப்பட்டது, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறான் என்ற பல தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. هذا من العلم ومن عند الله قولي قولنا هذا استغفر الله ولكم ولجميع المسلمين المؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.